நெட்டே வந்து இந்த இடத்துல இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லி வருது. அந்த மாதிரி கால் எல்லாமே எங்கேருந்து வரும்னு கேட்டால் மெயினாக வந்து இந்த மாதிரி சைபர் கஃபேஸ்லேருந்து தான் வரும். ஏன்னா அனானிமிட்டி காரணத்துக்காக முந்தி கூட ஒரு பிரச்சனை நடந்தது. ஒரு முதலமைச்சருக்கு வந்து ஒரு த்ரெட் வந்தது. கடைசி தேடி பிடிச்சி போனால் அது ஹைதராபாத்தில் இருந்த ஒரு சைபர் கஃபேல ஒரு சாதாரணமாக ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புனது. ஆனால் மெசேஜுடைய தீவிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ் அது. ஸோ அப்போ வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறதுல வந்து லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அந்த நம்ம போகும்போது. அதுக்காக என்ன பண்ணோம்னா, இந்த இவர் விவேகானந்தன் இந்த ஐடியா கொடுத்த உடனே இவங்க இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறோம், நெட்டுக்கு வரவங்களுடைய எல்லா டீடைல்ஸும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பேசிக் ஐடியா. நாகர்கோவில்ல இருந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த கேர்ள்ஸே வர்றாங்க இல்லையா, வந்துட்டு வெப் கேமரா வச்சு நிறைய இடங்கள்ல தனித்தனியாக இந்த சைபர் கஃபேஸ்ல வந்து நம்ம நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தோம். எப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, தனித்தனி ரூம் மாதிரி நாகர்கோவில்ல இந்த சைபர் கஃபேல வச்சு அதில் வரக்கூடிய கேர்ள்ஸ் காலேஜ் பாய்ஸ் எல்லாம் தனித்தனியாக போயிட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு அண்ட்ரஸ் பண்ணி வெப் கேமரால வெப்ல சேட் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு கொடுத்து இது எங்க இருந்து கடைசி வந்திருக்குன்னு பார்த்தா அது ஒரு கடைசி இன்டர்நெட்ல வந்து அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2-3 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கஃபேஸ் எல்லாம் போய் நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும்னு வந்து எங்கேயுமே இந்த மாதிரி தனித்தனி சேம்பர்ஸ் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா ஹாஃப் டோர்ஸ் போடணும், உள்ள உட்கார்றவங்க என்ன பார்க்குறாங்கன்னு தெரியணும். சில பேர் வந்து மோசமான இது பார்க்கறதுக்கு தான் வருவாங்க பாய்ஸ், ப்ரிப்பேராக உள்ள நுழைஞ்சிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உள்ள போய்க்கிறது. நெட் கஃபேஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு ஒரு சீசன்ல. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் போலீஸ் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு மெயினான இது. உங்களுக்கே தெரியும், நிறைய இடங்கள்ல செல்ஃபோன் நமக்கு நல்ல க்ளூவாக இருக்கு. இந்த மாதிரி எங்கேயாவது வரும்போது ஈஸி ஒரு நெட்ல போய் இது பண்ணிட்டு வேர்ல்டு ஓவர், நம்ம ஊருக்கு மட்டும் இல்லை வேர்ல்டு ஓவர் இங்கே இருந்துட்டு யாருக்கு வேணா என்ன தகவல் வேணா கொடுத்து விடலாம். எத்தனையோ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, எத்தனையோ ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து சாதாரணமான கஃபே ஓனர்ஸ்க்கு நான் மெயினாக சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்றாங்க, நம்ம பிஸ்னஸ் நடக்குது, பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு பொறுப்பில்லாத ஒரு இது ஒரு லைக் எனி அதர் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அழகாக கொடுத்துருக்காரு விவேகானந்தன் ஒரு இது கொடுத்துருக்காரு. கஃபே ஓனர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ப்ரௌசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. 4 பேருக்கு சொல்லியிருக்காரு. இதுல வந்து கஃபே ஓனர்ஸ் நம்ம இன்னைக்கு கூப்பிட்டுருக்கோம். ப்ரௌசர்ஸ்க்கு இவங்க தான் அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம். டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி இவங்க வந்து தேவ் கம் அவுட் வித் a wonderful solution. ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இதை கம்பல்சரியா நீங்க வரும்போது பண்ணி ஒரு போட்டோவும் எடுத்து நம்ம போகும்போது இன்வெஸ்டிகேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இன்னைக்கு கம்யூனிகேஷன் நிறைய டெவலப் ஆயிடுச்சு, கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு அமெரிக்கால இருந்து இங்க வந்து சென்னையில லேண்ட் ஆகி இங்க ஒரு நெட்ல பண்ணிட்டு கூட என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணி இன்னொரு கண்ட்ரில போய் அடுத்த நாள் சாயங்காலம் இருக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு போகும்போது டீடைல்ஸ் டேட்டா பேஸ் தான் இன்னைக்கு மெயினான விஷயம் ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஸோ இப்போ இவருடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, he will provide us the necessary database. அதான் யார் வந்தாங்க, இது நீங்க செய்யறது வந்து நம்மளுடைய நாட்டுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கே இது ரொம்ப முக்கியமான விஷயம். கஃபே ஓனர்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது சும்மா சின்ன லெவல்ல காலேஜ் பையன் காலேஜ் பொண்ணுக்கு அனுப்புற மெசேஜ் அல்லது லோக்கல் போலீஸ்க்கு அனுப்புறது, இன்ஸ்பெக்டர் போனாவாடான்னு திட்டி மெசேஜ் அனுப்புறது, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை. இது வந்து நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம இதை கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். வரக்கூடியவங்க யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் நிறைய இருக்கு. அந்த ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கு. அனானிமிட்டிங்கிறது ஒரு பெரிய கவசம். நம்ம செஞ்சுட்டு யாருக்குமே தெரியாது. ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு போயிடும், போலீஸால கண்டுபிடிக்க முடியாது. இல்லை போலீஸை சுத்தலில் விட்டுடலாம் ஒரு 4 மாசத்துக்கு. அப்படின்னா 4 மாசம்ங்கிறது such a big time. It can cause any damage to anyone. அப்படிதானே? ஒரு நாள்ல என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது 4 மாசம் 5 மாசம் ஒரு போலீஸ்க்கு டேட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்லி இந்த அனானிமிட்டி தான். இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா. அவங்க நெட்டுக்கு வரக்கூடிய யாருமே, ப்ரௌசிங் சென்டர் வரக்கூடிய யாருமே ஒரு அடையாளம் இருக்குன்னா அதுவே இட் will act as a deterrent. பயப்படுவான். வந்தோடனே போட்டோ எடுக்கிறீங்க, கையெழுத்து வாங்குறீங்க, அவன் பொய் கையெழுத்தே போட்டா கூட அந்த பொய் கையெழுத்தை வச்சு நாளைக்கு நம்ம வந்து அவனுடைய கையெழுத்து இதுதாங்கிறத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். போட்டோ இருக்கு. இப்போ நல்ல கேள்வி கேட்டா, நிறைய கேட்டீங்க. நான் டாபிக்
ஏன்னா அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்கும்போது கையெழுத்து என்ன வேணா போடலாம். என் பேர் ராமசாமி, நான் கந்தசாமி கையெழுத்து போட்டு போகலாம். போட்டோ ஐடி மாற்ற முடியாது. என்ன கேட்டால் என்ன இருக்குங்க, தம்பி இம்ப்ரெஷன் கூட வாங்கலாம். அடுத்து ஒரு ஸ்டேஜ் போனால் பயோமெட்ரிக் என்ட்ரி கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். ப்ரொசீஜர் டெஸ்க்கு போகும்போது டக்குன்னு நீங்கள் அந்த கஃபே ஓனர்ஸ் எல்லாம் முதல்ல வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை நீங்கள் பார்க்கணும். வரவன் யார் இவன் தானே தெரிஞ்சிட்டோம்னாலே அவன் என்ன வேணா பார்த்துட்டு போகிறான். உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட்டு வந்து நமக்கு நல்ல லைசன்ஸ் வச்சுருப்போம், கவர்மெண்ட் அதை மானிட்டர் பண்ணுறாங்க, அதுக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா எந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. நிறைய சர்வீஸை வந்து நமக்கு பிளாக் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குழந்தைகள் உள்ள வரக்கூடிய இடத்துல உங்கள் குழந்தையும் என் குழந்தையும் போய் உட்காந்து தேவையில்லாத படத்தை பார்த்துக்கலாம் விடுவோம் நம்ம. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம நீங்கள் கொஞ்சம் யூ ஷுட் அப்ளை யுவர் மைண்ட். அதுதான் மெயினாக வந்து ரிக்வெஸ்ட் போலீஸ் சைடில். அதுக்காக இந்த இதை போட்டு மூடுறது, சன் கண்ட்ரோல் போட்டு ஒட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. கார்லயே இப்போ வந்து சன் கண்ட்ரோல் ஒட்டக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கு. உள்ள போறவங்க யாரு என்ன, ஒரு குழந்தைய கடத்திட்டு போனா கூட உள்ள கார்ல போறவங்க யாருக்கும் தெரியாது. அதனால கார்ல எல்லாம் கண்ணாடியில இந்த சன் கண்ட்ரோல் ஒட்டக்கூடாதுன்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தாதான் நம்மளால நிறைய குற்றங்களை வரக்கூடிய டெக்னாலஜியில நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் ஒரு 75 சைபர் கஃபே இருக்கு. ஆமா, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சேர்ந்து லிஸ்ட் இருக்கு. வேற சில பேர் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால வரல. இந்த வராத சைபர் கஃபே காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு லோக்கல் டிஎஸ்பிஸ் என்ன பண்ணணும்னா, இந்த 25 பேர் கிட்டத்தட்ட வராமல் இருக்காங்க. இந்த 25 பேரை வர வச்சு நீங்க ஒரு சப்சிக்வெண்டா மீட்டிங் போடணும். ஏன்னா அந்த மெசேஜ் ஷுட் ரீச் எவ்ரி ஒன். அதான் இது நீங்க எல்லாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் என்டெக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக தான் தர்றாங்க. இது ஒரு 1000 ரூபா 10,000 ரூபான்னு சொன்னால் நீங்கள் வாங்கி கூட உங்களுக்கு அது அடிஷ்னல் பேர்டனாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் டெக்னாலஜி பேசினாலும் அல்டிமேட்லி காசை கிடைக்கும் போது தான் நமக்கு தெரியும் இது வாங்கணுமா வேணாமா. போலீஸ் உங்களை கூப்பிட்டு இதை பண்ணுங்க 10,000 ரூபா செலவழிக்கும் போது சில பேருக்கு அது பெரிய பணமாக கூட இருக்கலாம். அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். யாருக்கும் வரலைன்னா ப்ரெஸ்ஸுக்கு வரும். அதனால தான் வந்து ஏன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இவங்க கொடுக்கறதுடைய காரணம் இவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. இதை வந்து கொடுத்துட்டு இவங்க அந்த அத்தனை ப்ரௌசர்ஸ்டையும் இவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஒரு இன்டைரக்ட் சர்வீஸ். இதை நம்ம செய்கிறது வந்து நமக்கு ஈஸியான விஷயம். உங்களுக்கும் சைபர் கஃபே ஓனர்ஸ்க்கும் போலீஸுடைய கெடுபிடி குறையும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஐபி அட்ரஸ் வச்சு எந்த கம்ப்யூட்டரில் எந்த சிஸ்டத்துல இருந்து எந்த லேப்டாப்ல இருந்து எங்கே வருதுங்கிறது கண்டுபிடிச்சிறது பெரிய விஷயமே கிடையாது. கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு ஒருவேளை உங்கள் சைபர் கஃபேல வந்து அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு தகவல் போயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அந்த சதியில உடந்தை அப்படிங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு வரும். உங்களையும் விசாரணையில இருந்து நீங்களும் தப்ப முடியாது. அப்ப நீங்க வந்து கிளீன் ஹேண்டா இருக்கீங்க. நீங்க வந்து நான் எங்களுக்கு தெரியாது வரக்கூடிய இவங்க தான் வந்தான் இவன் தான் வந்தான் இத்தனை மணிக்கு வந்தான் இவ்வளவு நேரம் இருந்தான். இந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10ல இருந்து 11க்குள்ள இவன் வந்தான் அப்படிங்கறத நீங்க அதை நோட் பண்ணி எழுதி என்ட்ரி போட்டு நீங்க ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா நீங்க போலீஸ் கேட்ட உடனே ரைட் ராயலா தூக்கி கையில கொடுத்துடலாம். இத்தனை பேர் தான் வந்தா இந்தாங்க பிடிங்க, ஒரு ஹார்ட் டிஸ்கை தூக்கி கொடுத்துடலாம், இந்தாங்க பிடிங்க, இவ்வளவு பேர் தான் வந்தாங்க பாருங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இது நீங்க வந்து ஏனோ தானோன்னு செஞ்சீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா நம்மளுடைய சின்ன கவனக்குறைவு தான் பெரிய தப்புல போய் நிற்கும். எந்த ஒரு நம்ம எல்லா நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்கோம், ராத்திரி தூங்குறோம், 10 மணிக்கு படுக்க போய் காலையில 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். எந்த நேரத்துல திருட வர்றான்? நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போவோம் பாருங்க, சப்கான்சியஸ் மைண்ட் முடிச்சிருக்கே வரமாட்டான். நீங்க ஆழ்நிலை உறக்கத்துக்கு போகும்போது தான் அவன் வந்து அந்த பெரிய கிரைமே பண்ணிட்டு போவான். அந்த நேரத்தில் போலீஸுக்கும் தூக்கம் வரும், அவனும் மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இவனும் தூங்குவான். நிறைய இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த நாள் ஃபுல்லா வேலை பார்க்குற ஏட்டை அவங்க கொண்டு போய் நைட் மீட் போட்டாங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து தூங்கிடுறாருன்னு வைங்க, பிரயோஜனமே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில. அதனால அந்த சிஸ்டம் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கு, செயல்படுத்துறதுக்கு சிரமங்கள் இருக்கு. இது இன்னைக்கு ஒரு நீடு. ஏன்னா இந்த 4 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அழகாக கொடுத்துருக்காரு. இது நீங்க ப்ரெஸ்ஸுக்கு கொடுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுல நிறைய எல்லாமே கொடுத்துருக்காரு. இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த கிளிக்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுக்குறாரு. இந்த சாஃப்ட்வேர் பேரு CLINCK கிளிக் சாஃப்ட்வேர் ஒன்று கொடுக்குறாரு. இதுல வந்து ஸ்டோரிங் கஸ்டமர் டேட்டா as required by the law enforcement agency. இங்க தான் நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து you should apply your mind.
நீங்க இப்போ ஒரு விவேகானந்தன் பேசும்போது உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து சாதாரண ஒரு பவர் பாயிண்டா போயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல உங்களை மிஞ்சுறதுக்கு ஆள் இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் இது இந்த டேட்டா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா கிடைக்காம போயிடும், இது இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன். இது மாதிரி நீங்க வச்சிருக்கிற ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையும் அப்படி பார்த்து போயிடக்கூடாது. நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் அந்த அந்த மைண்ட்ல வந்து பார்த்தோம்னா இது நீங்க சேர்க்கலாம், இது நீங்க டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 6 டிஸ்ட்ரிக்ட்ல ஐ திங்க் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போல நாளைக்கு தான் அவங்க வேலூர் போறாங்க. ஸோ சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இன்வெஸ்டிகேஷன் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை விவேகானந்தனுக்கு. அவங்க வந்து இதெல்லாம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க வேற என்ன ஆட் பண்ணலாம், வேற என்ன டெலீட் பண்ணலாங்கிறது நீங்க சொல்லலாம் சஜஷன் அந்த எந்த டிசிஷன். அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. சைபர் கிரைம்ங்கிறது வந்து இனிமே எல்லா கிரைமுமே சைபர் கிரைமா தான் வரப்போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் பியூரோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு பெரிய புரட்சி வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டிகேஷனுக்குமே டேட்டா தான். ஆமா, நான் எல்லா மீட்டிங்ல என்னுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லுவேன், பிளேட்டோ சொன்னது மாதிரி நாலேஜ் தான் பவர். இங்க 3 ஸ்டார் போடுறோமா 2 ஸ்டார் போடுறோமா அது கிடையாது பவர். நம்ம 10 பேர் அடிச்சோமா உதச்சோமா அது கிடையாது. நாலேஜ் தான் பவர். அது இன்னைக்கு சொல்லல, 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே அறிஞர் பிளேட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. எது பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு தான் பவர். அறிவுக்கு இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா பேஸ் தான் வேணும். ஏன்னா ஒரு குக்கிராமமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பஸ்ல எத்தனை பேர் வரலாம் இறங்குறான் போறாங்க. நமக்கே போலீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வில்லேஜுக்கு 10 பேர் வந்தாங்கன்னா இவன் தான் வந்தா, இவங்க வீட்டுக்கு தான் வந்தா, இதுக்கு தான் வந்தான்னு தெரியும். அல்லது இன்னொரு 2 மாப்பிள்ளைன்னு தெரியும். இன்னைக்கு நமக்கு அது தெரியுதா? மாப்பிள்ளை அமெரிக்கால இருந்து வர்றான், 10 கல்யாணம் பண்ணிட்டான், 20 கல்யாணம் பண்ணிட்டான், 30வது கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போய் நின்றுட்டோம் தெரியாது. அந்த மாதிரி எங்க இருந்தோ வந்து ஒரு மாப்பிள்ளை வந்துட்டு போயிடறான், எங்க இருந்தோ ஒருத்தன் வந்துட்டு போயிடறான். நம்ம வீட்டு பிள்ளைய முந்தியெல்லாம் சொல்லுவோம், பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் ஜன்னல் கிட்ட நிக்காத, காலி பையில ரோட்ல போவானுங்க, பார்க்க கூடாதுன்னு. இன்னைக்கு செல்போனை வாங்கி கொடுத்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் அதுல ப்ளூடூத் அந்த ஃபெசிலிட்டி இந்த ஃபெசிலிட்டி கொடுத்து நெட்டை போற வழியெல்லாம் ப்ரௌஸ் பண்ணலாம்னு சொல்லி, அந்த காலத்துல ஒரு லவ் லெட்டர் கொடுக்கணும்னா ஒரு வயசான பிள்ளைக்கு வயசு வந்து கொடுத்து பையன் அவ்வளவு பாடுபடுவாங்க, அடி வாங்குவாங்க. ஈஸியா 10 நிமிஷம் எஸ்எம்எஸ், உலகமே கையில். அதாவது எல்லாத்துல இருந்து நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அது என்ன பண்ணுது என்ன செய்யுது, அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்குறேன். லவ் பண்றவங்க மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னா லவ் பண்றேன்னு சொல்ல கூட பயந்த காலம் போக கீழே ஸ்க்ரோல்ல ஓடுது. ஈவினிங் எங்க மீட் பண்ணலாங்கிறது வந்து ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கு. அவங்க அப்பாவே பாத்துக்கிட்டு இருப்பாரு, அதை பார்க்க மாட்டாரு. இது நம்ம வீட்டுக்குள்ள தெரியாது. நீங்க ஒரு தடவை நான் ஒரு மெசேஜ் பாக்குறேன் இந்த மாதிரி, ஐ மீட் யூ அட் சோ அண்ட் சோ பிளேஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஓடுது, அதுவும் ஓடுது. நம்ம எங்கேயுமே ஒரு இது கிடையாது. இது கோமதி இருக்கு, இது நம்ம வீட்டு கோமதியா இருக்காதுன்னு தான் எல்லாரும் நினைப்போம். நம்ம வீட்டு பிள்ளைங்க செய்யற தப்பு கடைசியில தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோட்ல பாருங்க 2 பேர் போறாங்க, இந்த வெயிலுக்கு பயப்படுறது மாதிரி எல்லாரும் மூஞ்சி முகமூடி எல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் அஃபென்ஸ். அப்படியே வந்து பொல்யூஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது. சும்மா முகத்தை மறைச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு முகமூடி கொள்ளையர்கள் மாதிரி அப்படி போற ஆம்பளையை தடுத்து நிறுத்தி நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம தாலிபான் தீவிரவாதிகள் மாதிரி போறாங்க, நம்ம பொம்பளை பிள்ளைகளை கேள்வி கேட்கறது. அப்படி கருப்பா போனாதான் என்ன, பட் கருப்பா இருக்கிறது தப்பு, உனக்கு வேலை கிடைக்காது, நீ வந்து வெள்ளையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உனக்கு தன்னம்பிக்கை வளரும்னு சொல்லி கொடுத்த விஷயங்கள்னால எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துணியை மூடிக்கிட்டு அதை மூடிக்கிட்டு இதை மூடிக்கிட்டு எல்லா இடத்துலயுமே டெக்னாலஜி பிளேஸ் ரோல். ஆமா, வெள்ளையா இருக்கிறான் போய் சொல்ல மாட்டான். அதனாலதான் நம்ம வந்து நானே அடிமைப்பட்டு போச்சு. வெள்ளைக்காரனை பார்த்தோம், உயரத்தை பார்த்தோம், தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. அப்புறம் வேற வெள்ளவேன்னு இருந்தான், தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. இங்கிலீஷ வேற பேசினா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் இங்கிலீஷ் பேசிட்டு வெள்ளையா இருந்து உயரமா வந்தா அவன் வந்து மரியாதைக்குரியவன் அப்படின்னு நம்ம மனசுல